மாநிலங்களை பழிவாங்க அப்படின்னா இதில் மத்திய அமைச்சர்களை ஏன் சேர்க்கணும்? இந்த சட்டம் மத்திய அமைச்சர்களுக்கும் பொருந்துகிறது. ஏதேனும் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் 30 நாளைக்கு மேலே சிறையில் இருந்தாருன்னு 31 நாளைக்குள்ளே ராஜினாமா பண்ணலன்னு 5 வருஷத்துக்கு மேலே தண்டனை பெறக்கூடிய வழக்காக இருந்தால் அவருடைய பதவியும் காலியாகும். சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் மேலே யார் வழக்கு போட போகிறா? அது மட்டும் இல்லை, பிரதமரே தன்னுடைய பெயரை சேர்த்து விட்டார். இந்த இடத்துல பிரதமர் பதவிக்கும் இது பொருந்தும். ஸோ அப்போ யார் மேலே வழக்கு போடுவா? அப்போ மாநில அரசுகளை பழிவாங்குவது தான் நோக்கமாக இருந்தால் மத்திய அமைச்சர்களுடைய பேர் ஏன் இன்க்ளூட் ஆகணும்? பிரதமருக்கும் அது ஏன் பொருந்தணுங்கிற ஒரு எளிமையான கேள்வி. அதனால தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் அவர்கள் இதை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவர் இதை வரவேற்றிருக்காரு. ரொம்ப சரியாக தானே இருக்குது. 30 நாள் சிறை வைக்கப்பட்ட அமைச்சராக திறந்தால் நல்லா வாங்க இருக்குது. இது ஒரு ஜென்ரலான ஒரு தாட்லேயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதில் ஒன்றும் தப்பாக தெரியலையே அப்படின்னு ரொம்ப தெளிவாக திரு சசி தரூர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே கூட இதை மாதிரி நிறையா எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சு மத்திய அரசு இதை பாராளுமன்ற நிலைக்குழுவுடைய பார்வைக்கு இந்த மசோதாவை அனுப்பியிருக்கு.